நிறைய வழி சொல்லியிருக்கார். கான்ஸ்டன்ட் இன்டிகிரேட்டட் அவேர்னஸ். எப்பயுமே எந்த வேலை, ஒரு கஸ்தூரி சாய்ராம்னு ஒருத்தர் சுவாமியோட இருந்தார் புட்டபர்த்தியில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனாதன் சாத்தியோட எடிட்டராக இருந்தார். அவர் வந்து ஒரு வாட்டி சுவாமிக்கிட்ட ஸ்டேட் பிரசிடென்ட் கர்நாடகாவா இருக்கியா அப்படின்னு சுவாமி கேட்டார். ஸோ இவர் என்ன சொன்னார், சாமி நான் அங்கே ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறத விட உங்கள் காலடியில் ஒரு மண்புழுவாக இருந்துடலாம் சாமின்னு. அப்போ சாமிக்கு கோவம் வந்து என்ன தெரியுமா சொன்னார், என் காலடியில் மண்புழுவாக இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நான் பண்ணுறேன் சாமின்றதை ஒத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு, ஏன்னா நம்மளை நிறைய டெஸ்ட் வைப்பார், நம்மளை சோதிப்பார். அவர் கிட்டக்க போக போக செவுத்தில் ஆணியை எடுத்து அடித்தா எப்படி அதை ஆடுறதா இல்லையான்னு பார்க்குறோமோ அந்த மாதிரி ஆட்டி உலுக்கி அதுலேருந்து மீண்டு வர்றது தான் அந்த ஃபெய்த். சுவாமி சொல்லுவார், எனக்கு மேலே நீ வச்சிருக்கிற ஃபெய்த்தும் சரண்டரும் எப்படி இருக்கணும்னா டியூப்லைட் சுவிட்ச் மாதிரி இருக்கணும். எய்தர் புட் இட் ஆன் ஆர் புட் இட் ஆஃப். இட் ஷுட் நாட் பி லைக் அ ஃபேன் ரெகுலேட்டர். ஃபேன் ரெகுலேட்டரை வந்து உன் இஷ்டத்துக்கு நீ சந்தோஷமாக இருக்கும்போது 5ல் வச்சுப்ப, நல்லா காற்று வரணும்னு. நீ சோகமாக இருக்கும்போது 1ல் எடுத்துன்னு வந்து வச்சுருவேன். அப்போ வந்து கெட்டதை வந்து சாமி தான் பண்ணார், நல்லது நடக்கும்போது நான் பண்ணிட்டேன் அப்படின்வேன். அது சாமிக்கிட்ட வேலைக்கே ஆகாது. சரண்டர் இட். நல்லதோ கெட்டதோ சாமி நீங்கள் கொடுக்குறேன், எனக்கு நான் ஏற்றுக்கிறேன். அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தியை கொடுத்து தான் அந்த கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர நம்ம வந்து தாங்க முடியாத கஷ்டத்தை வந்து சக்தியை கொடுக்க மாட்டார் சுவாமி. ஓகே. ஏன்னா அவர் வந்து கருணாமூர்த்தியோட ஸ்வரூபம். அதனால் இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து மைண்டில் சரண்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக.